எண்டோசல்பான் என்கிற ஒரு மருந்தை தூவியதற்கு கேரளா என்ன பாடுபட்டது என்று நீங்க பாக்குறீங்க. காசங்காட்டில் இன்னைக்கு அதுக்கு எதிராக லீலா குமாரிங்கிற அம்மா போராடி, ஒரு ஆண் பெண் நம்மாழ்வாராக நின்று அந்த தாய் போராடி ஒரு பெரிய புரட்சியின் மூலமா அதை தடுத்தார்கள். இன்னைக்கு எண்டோசல்பானுக்கு அங்கே தடை வைத்துக்கப்பட்டிருக்கு. இப்படி நச்சு திட்டங்கள், நாசகார திட்டங்களை ஒவ்வொன்றாக தமிழர் நிலத்தில் திணிப்பதற்கு காரணம் என்ன? எப்படி இருக்குது? அவ்வளவு பெரிய வலிமை மிக்க நாடு, வல்லாதிக்க நாடு, அறிவியல் தொழில்நுட்பம் கொண்ட நாடு கலிபோர்னியாவில் ஜான் கிளமெண்ட்ங்கிற அந்த நகரில் கடற்கரையில் சான் ஒனோஃபருங்கிற அந்த அணு நிலையத்தில் 3 அணு உலைகள் இருக்கு. அந்த 3 அணு உலையை 2013 மூடிட்டாங்க, அவங்க கைவிட்டுட்டாங்க. ஆனால் அங்க எஞ்சி இருக்கிற அணு கழிவுகளை எங்கு வைப்பது என்று தெரியாமல் அமெரிக்காவே திணறிக் கொண்டிருக்கிறது. ரஷ்யாவில் ஏற்பட்ட செர்னோபில் வெடிப்பு, ஜப்பானில் ஏற்பட்ட புகுஷிமா வெடிப்பு, இதன் பேரிடர்கள், பேரழிவுகளை பார்த்த பிறகும் இது பாதுகாப்பான